காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இவங்க வீடு சுத்தம் பண்ணும்போது இந்த பழைய ஆல்பம்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. பாண்டியனோட சின்ன வயசு ஃபோட்டோ காமிச்சாங்க. க்யூட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் நம்மளோட பழனி கேட்குறாரு, அக்கா இதெல்லாம் ஒரு மூஞ்சாக்கா, இதெல்லாம் யாராவது பார்த்து லவ் பண்ணுவாங்களா? ஃபோட்டோவில் கூட சிரிக்காத மனுஷனை எங்கள் அக்கா பார்த்து லவ் பண்ணியிருக்கு பாரு அப்படின் போது, இப்போ தாண்டா அப்படி இருக்காரு, அப்போல்லாம் 2 காது வரைக்கும் இருக்குண்டா அவரோட சிரிப்பு, எவ்வளோ அழகாக சிரித்து பேசுவார் தெரியுமா அப்படின் போது நம்ம செந்தில் கேட்குறாரு. அப்புறம் என்னம்மா இப்போ பார்த்தா சிரிக்க கூட மாட்டாரு, எப்போ பாரு முறைச்சிக்கிட்டே இருக்காரு அப்படின் போது, ஆமாம் 5 பிள்ளைய பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தால் எப்படா சிரிப்பு வரும் அப்படின்னாரு. அது உண்மைதான், பிள்ளைய பெற்று வளர்க்குறவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அப்படி சிரிப்பு போயிடுச்சுன்றாங்க. அடுத்ததான் நிரோஷாவோட ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. எஸ், நம்ம கோமதி ஃபோட்டோவை ரொம்ப அழகாக இருக்காங்க. மீனா சொல்கிறாங்க, அத்தை ஹீரோயின் மாதிரியே இருக்கீங்க அத்தை அப்படின்றாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ அப்படி கோமதியோட பழைய ஃபோட்டோ கட்டுறாங்க, நல்லா இருக்குது. அண்ட் அடுத்ததாக வந்துட்டு நம்மளோட அரசியை காமிக்கிறாங்க. அரசி ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு மீனா சொல்கிறாங்க. அதுதான் நம்ம சரவணன் ஃபோட்டோவை பார்த்த உடனே தங்கமயில் கண்டுபிடிச்சிட்டாங்க. அத்தை இது மாமா தானே, எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்றாங்க. ஓ, புருஷனை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு. அண்டு ஏன் அத்தை இதை விட சின்ன வயசு ஃபோட்டோ எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் 10 தடவை அலங்காரம் பண்ணி இந்த சிண்டெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு போனாலும் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட ஓடி போயிடுவான் அப்படின் போது, ஓ அப்போ இருந்தே அப்படி தானா அப்படின்றாங்க. அதாவது யார் என்ன சொன்னாலுமே, ஏன்னா இன்னைக்கு ஃபோட்டோ பார்த்து பாண்டியன் ஃபோட்டோ நல்லா இல்லை அப்படின்னு பசங்களாம் கிண்டல் பண்ணும்போது கூட சரவணன் மட்டும், டேய் அம்மா அழகு தாண்டா, ஆனால் அதுக்கு நீங்கள் அப்பாவை தப்பாக பேசக்கூடாது அப்படின்னாரா. அதனால ஒரு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அப்பா பேச்சை சொல் பேச்சு கேட்காத ஒரே செல்லப்பிள்ளை அப்படின்ற மாதிரி அப்போ இருந்தே இவர் இப்படி தானான்ற மாதிரி தங்கமயில் பார்க்குறாங்க. அடுத்ததாக வந்துட்டு நம்மளோட கதிர் ஃபோட்டோ. ஸோ கதிர் ஃபோட்டோ பார்த்ததுமே ராஜி கண்டுபிடிக்கல. பட் ஆக்சுவலி இவங்க மீனா வந்துட்டு யார் இந்த அழகு அப்படின் போது பார்த்தா நம்ம கதிர் அப்படின்றாங்க. ஸோ கதிர் ஃபோட்டோவை பார்த்து முடிக்கிறாங்க. அத்தை என் புருஷ ஃபோட்டோ இருந்தால் காட்டுங்க அத்தை அப்படின்னு மீனா வாயை திறந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்காரு. நம்மளோட செந்தில் பார்க்க ரொம்ப க்யூட்டாக சப்பியாக இருந்தார், கொழு குழந்தையாக இருந்தார், அழகாக இருந்தது. ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது மீனா இருந்துட்டு, ஸோ மீனா கேட்குறாங்க, அத்தை எனக்கு இந்த ஃபோட்டோ கொடுங்களேன் அப்படின்றாங்க. எஸ், எங்களுக்கும் புரிஞ்சு போச்சு, குழந்தை ஃபோட்டோவை வாங்கி அடுத்தது என்ன சம்பவன்றது. எஸ், அந்த ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கிட்டாங்க, நல்லா இருக்கு. ஸோ இவங்களாம் இப்படி ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தங்கமயில் வீட்டிலேருந்து வராங்க. அதாவது இந்த பலகாரம், பொங்கல் துணி இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டெலாம் சுத்தம் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி நம்மளோட தங்கமயிலோட அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சீர்வரிசெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம், நாங்கள் தங்கம் ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு தான் நினச்சோம், ஆனாலும் சம்மந்தி வேண்டான்னு சொன்னதால தான் நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டோம் அப்படின்றாங்க. அப்போ நம்மளோட கோமதி இருந்துட்டு, இல்லை பரவாயில்ல அதெல்லாம் எதுக்கு அப்படின்றாங்க. அப்போ நம்மளோட மயிலோட அம்மா குத்தி காமிக்கிற மாதிரி, ஆமாம் 3 பசங்களுக்கும் தலைப்பொங்கல், ஆனால் ஒருத்தர் வீட்டிலேருந்து தானே நாங்கள் ஒருத்தராவது சீர் கொடுக்கணும், வேறு 2 பசங்களுக்கும் வராது, நாங்களாவது கொடுத்தா தானே நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. ஸோ தங்கமயிலுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அவங்க அப்படி பேசும்போது. ஏன்னா ராஜி அண்ட் மீனா அதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்க பேசினது கேட்டு வருத்தப்படுறாங்க. அம்மா சும்மா இருமா அப்படின்னாலும் இவங்க வேணும்னுக்குனே பேசிட்டு ஒரு 10,000 ரூபாய் பணத்தையும் எடுத்து ட்ரெஸ்ஸு அப்புறம் இந்த பலகாரம் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து, இந்த அங்கே காசு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ பொங்கல் சீர்வரிசை கொடுக்கப்படுது. இதை பார்க்கும்போது நம்ம மீனாக்கு வருத்தமாக இருக்குது. ஸோ செந்தில் அப்படியே அவங்க கையை பிடிச்சிக்கிறாரு, வருத்தப்படாது அப்படின்னு. நல்லா இருந்தது, அந்த பாண்டிங் நல்லா இருந்தது. என்னதான் இருந்தாலும் ஓகே நீ ஃபீல் பண்ணாதானே அவர் சொன்னது. பட் இங்கே நம்மளோட ராஜிக்கும் வருத்தமாக இருக்குது. பட் கதிரும் அதை கண்டிக்கல. ஆனால் இப்போது மீனாவையாவது கன்சோல் பண்ணுறதுக்கு செந்தில் கூட இருக்காரு. பட் ராஜிக்கு அங்கே கதிரும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக ஒரு கையை பிடிச்சிருந்தா ஆறுதல் சொன்னால் நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி இருந்தது. எஸ் ஃபைன். அது முடிச்சதுக்கப்புறமா இங்கே நம்மளோட பஸ் ஸ்டாண்டில் வந்து நம்ம அரசி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு நின்றுட்டுருக்குறாங்க. பஸ் வர்றதுக்காக, காலேஜ் பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரம் குமார் இவங்களை க்ராஸ் பண்ணி போயிட்டு, இவன் 8:30க்கே போயிடுவாளே, 8:45 ஆயிடுச்சு, இன்னும் இவள் போகாமல் என்ன பண்ணிகிட்ருக்கா பஸ் ஸ்டாண்டில், சரி ஒரு பிட்டு போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்னும் நின்றுட்டுருக்கீங்க அப்படின்றாங்க. அரசி கூட 2 ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அவங்க இருந்துட்டு, ஆமாம் இன்னும் பஸ் வரல, நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் போது, சரி போய் சொல்கிறாரு, உங்கள் பஸ் தான் அப்போ 2 ஸ்டாப்பிங் முன்னாடியே பஞ்சர் ஆகி நின்றுட்டுருக்குல்ல அப்படின்றாரு. ஐயோ அப்படியா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது இவர் அரசிக்கிட்ட கேட்குறாரு, நான் வேணா உனக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அரசி கோவம் வருது, நீங்கள் யாருங்க என்ன ட்ராப் பண்ணுறதுக்கு, எனக்கு 3 அண்ணனுங்க இருக்காங்க, எங்கள் அப்பா இருக்காங்க, எனக்கு வேணா நான் அவங்க கூட போய்க்குவேன், நீங்கள் யாருங்க அப்படின் போது, இங்கே பாரு அரசி, அதாவது அவர் வந்து அரசிக்கிட்ட எப்படி சொல்ல வர்றாருன்னா, நான் இவ்வளோ நாள் பிரச்சனை பண்ணதுக்கு இவர் ராஜி திடீர்னு ஓடி போனதான் எனக்கு வருத்தம் அப்படின்ற மாதிரி, ராஜியும் உங்கள் அண்ணனும் ஓடி போனதான் எனக்கு வருத்தம், நான் அதனால தான் சண்டை போட்டேன், மற்றபடி உங்கள் ஃபேமிலியோட எனக்கு சண்டை போடணும்னு ஆசையெல்லாம் இல்லை அப்படின் போது நம்மளோட அரசி கரெக்டாக கேட்குறாங்க, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நீ சண்டை மட்டும் தான் போட்டுட்ருக்குற, என்னமோ ராஜியும் இவங்களும் கல்யாணம் பண்ணால்தான் சண்டை போட்ட மாதிரி நடிக்காத, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து
நீங்கள் எவ்வளோ சண்டை போடுறீங்கன்னு தெரியும் அப்படின்னு ஒரு நோஸ் கட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் உடனே அடுத்த பிட்டு போடுறாரு. சரி, நம்ம 2 குடும்பம் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது, நம்ம குடும்பம் சேர்றதுக்கு நான் ஒரு வரி சொல்லட்டுமா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்புறம் நம்ம குடும்பம் சேர்ந்துரும் அப்படின்றாங்க. அரசிக்கு பயங்கர ஷாக்கு. அட பொறுக்கி பயல, இது பஸ் ஸ்டாண்டுன்னு பார்க்குறேன், அப்படி இல்லைன்னா நான் வேற ஏதாவது நல்லா பேசி விட்டுருவேன், மரியாதையாக போயிரு, இதுக்கு தான் இத்தனை நாள் என் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருந்தியா, இந்த மாதிரி பேசுகிறவெல்லாம் வச்சுக்காத, இன்னும் போயிடுறியா இல்லைனா எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணட்டுப்பா அப்படின்னு மிரட்டுறாங்க. அப்படியே அவன் திருட மாதிரி முழிச்சிட்டு என்ன பிட்டு போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, குடும்பமாக சேர்ந்து பொங்கலுக்கு இந்த நைட்லலாம் கோலம் போட்டுட்ருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு சீரியஸாக அதை பார்க்கும்போது நம்மளாலலாம் அவ்வளோ பெரிய குடும்பத்தில் இருக்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் ரொம்ப. ஆனால் அந்த குடும்பத்தை அது அப்படி ஒரு நாடகத்திலேயாவது அப்படி பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா இவங்க புள்ளி வச்சு கொடுத்துட்டாங்க நம்ம கோமதி, ஒவ்வொரு மருமகளும் ஒவ்வொரு பக்கம் கோலம் போட்டுட்ருக்காங்க. அரசி இதை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அம்மா திட்டுறாங்க, ஏய் இவர்கள்லாம் கஷ்டப்பட்டு கோலம் போடுவாங்க, நீ வீடியோ எடுத்து போட்டு பேர் வாங்குறியா, போய் கோலம் போடுறி அப்படின்றாங்க. ஸோ அரசியும் உட்காந்து கோலம் போட்டுட்ருக்காங்க. பசங்களாம் கலர் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ குடும்பமே அங்கே இருக்கிறத பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அரசி கோலம் போட்டுட்டு இருக்கும்போது குமார் கரெக்டாக அவங்க வீட்டிலேருந்து வராரு. வந்து அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே நின்றுக்கிட்டு அரசியவே பார்த்துட்டு நிற்கிறாரு. அரசியும் பார்க்குறாங்க, என்னடா இவன் நம்மளே பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி காண்டா பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டு, அவங்க பஸ் ஸ்டாண்டில் மீட் பண்ணாங்க இல்லையா அரசி அண்ட் குமார். அப்போ குமார் இவங்க திட்டி அனுப்பி விட்டதுமே குமார் அரசியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, ஏய் அவர் ஒரு சொந்தக்கார பையன் தானடி, நல்ல பணக்கார பையன், பார்க்க அழகாகவும் இருக்கான், பேசாமல் லவ் பண்ணுடி அப்படின்னாங்க. அட சண்டால சிரிக்கிங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றவங்க நம்மளை கெட்டு குட்டிச்சவராக இருக்க கூட நிற்பானுங்க போல இருக்கு. ஸோ அவர் இருந்துட்டு, ஏய் சும்மா ரெடி, அழகாக இருக்கா, பணம் இருந்தால் லவ் பண்ண முடியுமா, அவங்க குடும்பத்தை பற்றி எங்களுக்கு தெரியும், எவ்வளோ சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு அரசி அப்போவே ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. ஸோ இவங்க கோலம் போட்டுட்டு இருக்கிறத குமார் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கார். ஸோ நாளைக்கு அதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ பாப்போம் நாளைக்கு வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.